ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன். குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் பிரதமர். என்டிஏவினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக இன்று காலை தேர்வு செய்யப்பட்டு அதற்கான ஆதரவு கடிதங்கள் பெறப்பட்ட நிலையில் முக்கிய அரசியல் நிகழ்வாக குடியரசுத் தலைவரை முறைப்படி சந்தித்து இத்தனை ஆதரவு இருக்கிறது, இத்தனை எம்பிக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள், இந்தந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு நான் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஆதரவு கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார் பிரதமர். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மீண்டும் பதவியேற்கக்கூடிய தேதி நிர்ணயிக்கப்படும். அது நாளை மறுநாள் மாலை அப்படின்னு இன்று காலை கூறப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் உடனேயோ அல்லது இன்று இரவுக்குள்ளாகவோ மீண்டும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் அப்படின்ற தகவல்கள் வருகிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், பிரதமருடைய சந்திப்பு இது ஒரு வழக்கமான சந்திப்பு, ஆட்சி அமைக்க உரிமை கோருவது அப்படின்றத தாண்டி இந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்ன? நிச்சயமாக இதில் முக்கியத்துவம் என்பதை தாண்டி இது கட்டாயமான ஒன்று. ஏனென்றால் என்னதான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டு விட்டாலும் அவரை பிரதமராக நியமிப்பது, பதவி பிரமாணம் செய்து வைக்கப் போவது குடியரசுத் தலைவர். அவர் அனுமதி கொடுத்தால்தான் அவர் பிரதமராக பதவியை ஏற்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் சற்று முன்னதாக அமித்ஷா, ஜே.பி. நட்டா தலைமையில் குடியரசுத் தலைவரை சந்தித்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் இது போன்று இன்று காலை நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதமும் இருக்கிறது. நீங்கள் அவரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த ஆவணங்களை எல்லாம் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அதனைத் தொடர்ந்து தற்போது சம்பந்தப்பட்ட பிரதமராக பொறுப்பேற்க போகின்ற பிரதமர் என்கிற அந்த அடிப்படையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவரை தற்போது சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி வருகின்றார். இது போன்று பெரும்பான்மை எம்பிக்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது, பாஜகவிற்கு தனித்து 240 எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கிறது, எங்கள் கூட்டணிக்கு சுமார் 290க்கும் மேற்பட்ட எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே நீங்கள் என்னை விரைவில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுப்பார். அந்த தரவுகளை எல்லாம் குடியரசுத் தலைவர் சரிபார்த்து ஏற்கனவே நேற்றைய தினம்
தேர்தல் ஆணைய குழு குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒரு அந்த டியூ கான்ஸ்டிடியூஷனல் நோட்டிபிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் அடங்கிய பட்டியலை வழங்கியிருக்கிறது. இவை இரண்டையும் குடியரசுத் தலைவர் சரிபார்த்து விரைவிலேயே இன்றைக்கே நீங்கள் ஆட்சி அமைக்க வருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுப்பார். அநேகமாக இன்று இரவே கூட பிரதமராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவை பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பதவியேற்பு ஜூன் 9 மாலை 6 மணி என்பது நமக்கு தெரிந்துவிட்டது. பதவியேற்பு அதன் பிறகு வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கே கூட அவரை பிரதமராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, எப்போது இதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பை குடியரசுத் தலைவர் விடுப்பார்? இவையெல்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்னும் அநேகமாக அடுத்த 30 நிமிடங்களுக்குள்ளாகவோ அடுத்த 1 மணி முதல் 2 மணி நேரங்களுக்குள்ளாகவோ அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது இருக்கும். பதவியேற்புக்கான நிகழ்வுகள் என்பது ஒரு புறம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வருகின்றது. ஆனாலும் கூட சம்பிரதாயமாக குடியரசுத் தலைவர் மோடியை கேட்பார், நீங்கள் எந்த நாளில் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று முறைப்படி அவர் கேட்க வேண்டும். அவர்கள் இந்த நேரம் இந்த நாள் என்று அவர்கள் கூறிய பிறகு அந்த நாள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிடும். இவையெல்லாம் ஒரு சம்பிரதாயம். ஆனால் மற்றொரு புறம் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்கனவே நடைபெற்று வருவது நம்ம எல்லோருக்கும் நன்கு தெரியும். இன்றைக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் கூட ஜூன் 9 மாலை 6 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என்று இன்றைய கூட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டு விட்ட ஒன்று. இருப்பினும் சில அரசியல் சாசன கடமைகள் மற்றும் கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க பிரதமர் மோடி உரிமை கோரி வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். முறைப்படியான சந்திப்பு இது. ஆட்சி அமைக்க தனக்கு பலம் இருக்கிறது, எம்பிக்கள் இருக்காங்க, என்டிஏவினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த முறைப்படியான கடிதத்தை வழங்குவதற்காக பிரதமர் குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார். இது அஃபிஷியலான ஒரு சந்திப்பு. இந்த ப்ரொசீஜரின் படி தான் அடுத்த நகர்வு இடம்பெறும். இதன்படி ஆட்சி அமைப்பதற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பார். அதனை ஏற்று பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பார். அந்த நிகழ்வு நாளை மறுதினம் நடக்க இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன்.